எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இதுவரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னோட மரணத்தை விரும்பி பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வர இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். இன்னும் சொல்றேன், 1971 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொங்கு மண்டல மாணவர் அணி மாநாடு நடந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 18. அந்த மாநாட்டில் நான் கலந்துகிட்டேன். மறைந்த நெஞ்சில் வாழக்கூடிய மொழிப்போர் தளபதி அண்ணல் எல்ஜி அவர்கள் தான் மாநாட்டு தலைவர், எல் கணேசன். அப்பதான் முதல்ல பேசுறேன். அவர்கிட்ட அனுமதி வாங்கி 2 நிமிஷம் மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் என்ன பேசுறேன்னு தெரியுமா? இன்றைக்கு முரசொலி பத்திரிகையில் பல்வேறு பத்திரிகைகள் இருக்கு. மொழிக்காக, நம்முடைய இனத்துக்காக போராடுகிறோம். போராடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரை இழக்கக்கூடிய தியாகத்தை செய்யறதுக்கு கூட காத்திருக்கிறோம். என்னுடைய தந்தைக்கு, கலைஞருக்கு சொல்றேன், என்னுடைய தந்தை கலைஞர் உட்கார்ந்து இருக்கிற மேடையில், என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 4 ஆண் பிள்ளைகள்ல ஒரு ஆண் பிள்ளை போயிடுற காரணத்தினால என்னுடைய தந்தை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். காரணம், மொழிக்காக இனத்துக்காக தனையனை இழந்த தந்தைன்னு என்னுடைய தந்தைக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நான் பேசினேன். அப்படி பேசியவன் தான் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ஸ்டாலின். இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு, பழனிசாமி இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு காலையில என்ன சொல்றா தெரியுமா? நான் அப்படி பேசவே இல்லை, கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன்.